ஒரு மணி நேரத்துக்கு 1000 காய் வரைக்கும் நீங்க உரிச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்கேயோட தேங்காய் உரிக்கிற மிஷின் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு காய்க்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட இல்ல நான் வந்து கொப்பரைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா குடுமி இல்லாம மொட்டை காய்களாவும் நம்ம எடுத்துக்க முடியுங்க. இந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு 2000 இருந்து 2500 காய் வெட்டி கொடுக்கும். வணக்கங்க, எம்கேல இருந்து நான் ஸ்ரீராம் குமரவேல் பேசுறேன். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தென்னை விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிருக்க மிகப்பெரிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை தான். அன்னைக்கு ஒரு தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹1 இருந்து 1.25 பைசா வரைக்கும் உங்களுக்கு செலவாகுதுங்க. அப்படி அமௌண்ட் கொடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஆள் கிடைக்கிறது இல்லை, உங்களுக்கு வந்து டிலே ஆகுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கடப்பாறையில வச்சு நீங்க உரிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைகால் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்களே கிடைக்கிறது இல்லைங்கும் போது புது ஆட்களை வச்சு வேலை செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகால் அடிபடுறதுக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு ஒரு மாற்றா நம்ம எம்கே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மிஷின் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்கேவோட கோகோனட் டீஎஸ்கிங் மிஷின். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இன்னைக்கு உரிக்கிறாங்க அப்படின்னா நாள் முழுவதும் உரிச்சாலும் உங்களுக்கு 2000 காய் 2500 காய் உங்க உரிப்பாங்க. ஆனா நம்ம எம்கேவோட டீஎஸ்கிங் மிஷின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்க கிட்டத்தட்ட 1000 காய் வரைக்கும் உரிச்சுக்க முடியுங்க. உங்களுக்கு கரண்ட் செலவு, மிஷினோட செலவு, ஆள் செலவு போக எல்லா செலவு நீங்க கூட்டினாலும் ஒரு காய்க்கு உங்களுக்கு 15 பைசால இருந்து 20 பைசா வரைக்கும் தான் செலவாகுங்க. ஒரு மாசத்துல அந்த மிஷினோட ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வெறும் 15 பைசா செலவுல நீங்க தேங்காயை உரிச்சுக்க முடியும். நம்ம மிஷின் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இயங்குதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு லைவ் நான் டெமோ காமிச்சிடுறேங்க. இதுதான் நம்ம எம்கேவோட தேங்காய் உரிக்கக்கூடிய மிஷினுங்க. இந்த மிஷினை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு மணி நேரத்துக்கு 1000 காய் வரைக்கும் நீங்க உரிச்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்கேவோட தேங்காய் உரிக்கிற மிஷினை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு காய்க்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 பைசால இருந்து 20 பைசா தான் செலவாகுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடப்பாரை வச்சு உரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆட்களுக்கு நம்ம ₹1 வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சில இடங்கள்ல 1.25 பைசா வரைக்கும் போயிருச்சுங்க. ஆனா அப்படியே கொடுத்தாலும் இன்னைக்கு ஆட்கள் வந்து வேலைக்கு கரெக்டான டைமுக்கும் வரதில்லை. ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய்களை வச்சுட்டு ஆட்கள் கிடைக்காம ரொம்ப சிரமப்படுறீங்க. உங்களுக்காக சொல்யூஷனா தான் நம்ம எம்கே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிற மிஷின் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 3 HP மோட்டர்ல இயங்கக்கூடிய மிஷின். இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸ்லயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம், சிங்கிள் ஃபேஸ்லயே நம்ம ஆப்ரேட் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 HP அண்ட் 5 HP அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க தேங்காய் உரிச்சதுக்கு அப்புறம் நீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிறக்கு ஆள் கிடைக்காம சிரமப்படுவீங்க. இப்போ இந்த மிஷினே வந்து பாத்தீங்கன்னா 2 in 1 ஆப்ரேட்டட் மிஷின். நீங்க வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா குடுமியோட எடுத்துக்கலாம், இல்ல நான் வந்து கொப்பரைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா குடுமி இல்லாம மொட்டைக்காய்களாவும் நம்ம எடுத்துக்க முடியுங்க. இந்த மாதிரி எடுக்கக்கூடிய மொட்டைக்காய்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எம்கேவோட கோகோனட் கட்டர் மிஷினை யூஸ் பண்ணி நீங்க 2ஆ கட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு எதுப்பா உடைக்கிறக்கும் கூட இன்னைக்கு வந்து மிஷினா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. நிறைய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கேட்டது இன்னைக்கு உடைக்கிறக்கும் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, அதுக்கான மிஷின் கொடுங்கன்னு நம்ம சொன்னதுனால தான் நம்ம எம்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினை நம்ம டிசைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எம்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோகோனட் கட்டர் மிஷின் இன்ட்ரோடியூஸ் பண்றோங்க. மார்க்கெட்ல இன்னும் எப்படி வேணாலும் வரலாம், பட் எம்கே தான் ஃபர்ஸ்ட் எம்கே கோகோனட் கட்டர் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு 2000 இருந்து 2500 காய் வெட்டி கொடுக்கும். இந்த மிஷின்ல நீங்க சர்வசாதாரணமா ஜஸ்ட் நீங்க விளையாட்டு போல வந்து காய்களை எடுத்து கன்வேயர்ல வச்சு விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள ஃபீடிங் எடுத்துட்டு போய் 2ஆ கட் பண்ணி கொடுத்துரும். கூடுதல் அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொப்பரைக்காயோட ரேட் என்ன இருக்கோ அதுபடி நீங்க அதை கொடுத்துக்கலாம். இப்ப நீங்க கையில வச்சு உடைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு செதறல் காய் விழுகும். நல்ல காய் ஷேப்பான காய்க்கு ஒரு ரேட்டும், செதறல் காய்க்கு தனி ரேட்டும் உங்களுக்கு வருங்க. ஆனா நீங்க மிஷின்ல கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அது கட் பண்றதுனால கொப்பரை ரேட் உங்களுக்கு ப்ராப்பரா போகும், சில்லு காய்க்கு உங்களுக்கு அங்க வேலையே இருக்காது. ரெண்டாவது மிஷின் கட்டிங் வரதுனால வந்து பாத்தீங்கன்னா கொட்டாங்குச்சி வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ரேட் போகுங்க. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் பிசினஸ் பண்றீங்க, நீங்க ஹோட்டலுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு, இல்ல கொப்பரை காய் பண்றீங்க அப்படின்னா இந்த 2 மிஷினும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிரீன்ல எங்க சேல்ஸ் டீம் நம்பர் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மிஷினை பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சண்டேவும் அவைலபிளா இருப்போம், நீங்க எப்ப வேணாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 100% மேனுஃபேக்சரர், A to Z நம்ம 100% நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. இது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்போர்ட் மலேசியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் நம்ம அனுப்பிச்சுட்டு தான் இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் இஷ்யூ பத்தி எந்த பிரச்சனையும் இருக்காது. மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி நம்ம மிஷினை பத்தி தெரிஞ்சுக்கோம். நம்ம எம்கேவோட தேங்காய் உரிக்கிற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து டிசைன் பண்ணிருக்கோங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரப்பர் மெக்கானிசம் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதனால உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை அடிபடவே அடிபடாது. நீங்க கடப்பாறையில உரிச்சிங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கை கால் அடிபட்டுரும். பட் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள ஆப்ரேட் பண்ணும்போது கையே வச்சாலும் உங்களுக்கு ரப்பர் இருக்கிறதுனால கை எந்த விதமா அடியப்படாதுங்க. இப்போ காய் எப்படி உரிக்கணும்னு டேரக்டா பாருங்க. இல்ல ஃபார்வர்ட் ரிவர்ஸ் சுவிட்ச் நம்ம கொடுத்துருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு காய் சப்போஸ் ட்ரக் ஆனாலும் நீங்க ரிவர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி காயில ஈஸியா வெளில எடுத்துக்க முடியும். இப்போ நான் ஃபார்வர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி காய் உங்களுக்கு ஃபீட் பண்றேன், எப்படி அருமையா வருதுங்கிறத நீங்களே பாருங்க.
இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது ப்ராப்பரான சைஸ் வரதுனால வந்து பாத்தீங்கன்னா கொப்பர் ரேட் ப்ராப்பரா போகுங்க. சில்லு கை உங்களுக்கு வரவே வராது. மெஷின் கட்டிங்ல ஆப்ரேட் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா கொட்டாங்குச்சி உங்களுக்கு நல்ல ரேட் போகும். இப்போ இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எவ்வளவு சுலபமா நீங்க ஒவ்வொரு காயிலும் ஜஸ்ட் அப்படி வச்சு விட்டாலே போதுமானதுங்கிறது உங்களுக்கு லைவாவே நான் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு மிஷின் கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா வந்துடும். காய் வந்து பாத்தீங்கன்னா கொப்பரைக்காய் நீங்க 2 நாள் 3 நாள் காய வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கும்போது வந்து ஈஸியா இருக்கும். சில்லு கைகள் உங்களுக்கு வரவே வராதுங்க. ரெண்டாவது மிஷின் கட்டிங் இப்படி வரதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கொட்டாங்குச்சி வந்து உங்களுக்கு ப்ராப்பர் ரேட் போகும். நீங்க கைவண்ண பொருள் செய்யறதுனால இது ஈஸியா செஞ்சுக்க முடியும். நம்ம எம்கேஓ கோகனட் கட்டர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நீங்க எல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.